பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மன மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஆவியானவர் என்னை மறைத்து உங்களிடத்தில் வெளிப்படும்படியாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். நாம் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். தெரிந்த நபர் ஒருவர், பயங்கரமான ஒரு முரடர். அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபர். பயங்கரமாக குடிப்பார், அடிதடியில் ஈடுபடக்கூடிய நபர், பொல்லாத மனுஷன், மோசமானவர்னு பேரெடுத்த அந்த நபர் ஒரு நாள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஏசப்பாக்காக ஒப்பு கொடுத்துட்டார். அவர் கேட்ட சுவிசேஷம், அவரை தொட்ட காரியம் என்ன தெரியுங்களா? இயேசு பாவிகளை நேசிக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவர் அசைக்கப்பட்டார். என்னையும் அவர் நேசிக்கிறாரா? இந்த பாவியை, இந்த பொல்லாத மனுஷனை, யாரும் விரும்பாத நபரை இயேசு நேசிக்கிறாரான்னு சொல்லி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு யார் தனக்கு சுவிசேஷம் அறிவித்தார்களோ அதே சபையில் போய் அவர் சேர்ந்துக்கிட்டாரு. அங்கே ஐக்கியமாக இருந்தார். ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிற்பாடு நிறைய காரியங்களை அவர் விட்டுட்டார். ஒரு காரியம் மாத்திரம் ஒரு போராட்டம் இருந்தது. அது அவருடைய குடிப்பழக்கம். அடிக்ட் ஆகிட்டார். அடிமையானதுனால கொஞ்ச நாள் அதை விட்டுட்டு வாழ்வதும் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தவறி விழுவதுமா அதில் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு சில ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைக்கு கூட போகாமல் இவர் குடிச்சிட்டு போதையில் விழுந்து கிடந்தார். இதெல்லாம் அந்த சபையார் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போது இவர்கள், இந்த சபையில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் இவருக்கு சுவிசேஷம் அறிவித்தார்களோ, ஏசு ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறாருன்னு சொல்லி அவரை மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ, அதே நபர்கள் அவரிடத்துல போய் ஜெபிக்கும் போது அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, இது ஏன் நடக்குது தெரியுங்களா உங்களுக்கு? குடிச்சிட்டு ஆராதனைக்கு கூட வராமல் ஒரு சில ஞாயிற்றுக்கிழமைகளில் போதையில் விழுந்து கிடந்தீங்கல்ல, அதுதான் தேவனுடைய கோபாக்கினை. இது ஆண்டவர் உங்களை அடிச்சிருக்கிறார். ஒழுங்காக இதுக்கப்புறம் பாவம் செய்யாமல் நீங்கள் வாழணும், இல்லைனாக்கா ஆண்டோட கோபாக்கினை உங்களை விடாதுன்னு சொல்லி அவரை கண்டிச்சுட்டு போயிட்டாங்க. இதனால மனம் உடைஞ்சிட்டார். ஏசு ஆண்டவர் தன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லி இல்லையா அவர்கிட்ட வந்தார். இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி இருந்தபோதும் தன்னால் இயன்ற முயற்சிகள் எல்லாம், ஜெபம் பண்ணுறதும், குடி பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டார். ஆனால் அங்கங்கே மறுபடியும் தவறி விழுந்துட்டு தான் இருந்தார். இப்படி போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சின்னதாக செஞ்சுட்டு இருந்த ஜெபத்தை கூட விட்டுட்டார். கேட்டாக்கா என்ன சொன்னாருனாக்கா, ஆண்டவர் ஏன் ஜெபத்தை எங்கே கேட்க போகிறாரு? நான் ஒரு பாவி, ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கிறாரு, எனக்கு தகுதி இல்லை அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு. நான் ஜெபித்தாலும் ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்ய போகிறது இல்லை, செய்ய மாட்டாருன்னு சொல்லி செய்கிற ஜெபத்தை விட்டார். படிக்கிற பைபிளை நிறுத்திட்டார். அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவரை விட்டே விலகி போயிட்டார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தவறான போதனை. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவிகளை நேசிக்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பாவிகளை வெறுக்கிறாரு, கோபாக்கினியை இறக்கி விட்டுருவார். இப்படிங்கிற போதனை தான் இயேசு அண்டையில் கிட்ட வந்தவர் அவரை விட்டு ஓடி போவதற்கும் காரணமாக இருந்தது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது இதை குறித்து நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இதே நபருடைய நிலையில நாம் இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒரு சில பாவங்களோடு கூட போராடிட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் நம்மை நியாயம் தீர்க்கலாம். நமக்கு தகுதி இல்லை, ஆண்டவர் நம்ம மேல கோபாக்கினையோடு கூட இருக்கிறாரு, கோபாக்கினையை செலுத்தி விடுவார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை இதை குறித்து என்ன சொல்லுகிறது, நாம் எப்படி பாவத்தை கையாள வேண்டும் என்ற காரியத்தையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6-10 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கிறோம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்
நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த வசனங்களை நாம வாசிக்கும் போது நம்முடைய நிலையை குறித்து 4 விதமான வார்த்தைகளை வேதம் பயன்படுத்துகிறத பார்க்க முடியும். பலவீனர்கள், பலனற்றவர்களாக நாம இருந்தோம் சொல்லி வேதம் சொல்லுது. பலவீனவர்களாக இருந்தோம், அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். 8ஆம் வசனம் சொல்லுது பாவிகளா இருந்தோம். 10ஆம் வசனம் சொல்லுது நாம தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். ஆனாலும் இயேசு ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நாம பாவிகளா இருக்கும்போது, நல்லா கவனிங்க, நாம பாவிகளா இருக்கும்போது, தேவனுக்கு சத்ருவா இருக்கும்போது, அவருக்கு பகைவர்களாக, எதிராளிகளாக, அவருடைய சொல் பேச்சு கேட்காம அவர் என்ன சொல்றாரோ அதற்கு நேரெதிராக நடந்து கொள்ளக்கூடிய பகைவர்களாக, சத்ருக்களாக நாம இருக்கும் போதே இயேசு ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பினால சிலுவையில தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுது, ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். ஒரு நல்லவனுக்காக, நண்பனுக்காக நாம உயிரை கொடுக்கலாங்க. ஆனா ஒரு கெட்டவனுக்காக, ஒரு பகைவனுக்காக, நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சத்ருவுக்காக நாம உயிரை கொடுப்போமா? ஆனா வேதம் சொல்லுது இயேசு ஆண்டவர் அப்படிதான் செய்தாராம். நாம சத்ருக்களா இருக்கும் போதே, பகைவர்களா இருக்கும் போதே, பாவிகளா இருக்கும் போதே, அக்கிரமக்காரர்களா இருக்கும் போதே நம் மீது வைத்த அன்பினால நமக்காக சிலுவை சாவு அவர் ஏற்றுக்கொண்டு தம்முடைய உயிரை கொடுத்தாரு. அந்த அளவிற்கு நாம பாவிகளா இருக்கும்போது அன்பு செய்தாராம். இப்போ நம்முடைய நிலைமை என்னன்னாக்கா, நாம பாவிகள் கிடையாது. இயேசு ஆண்டவரை விசுவாசிக்கின்ற விசுவாசத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக நாம மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்துல ஒப்புரவாகி இருக்கிறோம். நாம தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். நாம இப்ப தேவனுடைய சத்துரு கிடையாது, பகைவர்கள் கிடையாது, நாம பாவிகள் கிடையாது, நாம நீதிமான்கள், நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அப்ப வேதம் என்ன சொல்லுதுனாக்கா, முன்னாடி நாம சத்துருக்களா இருக்கும் போது, பாவிகளா இருக்கும் போது இயேசு ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, நம்ம அந்த அளவுக்கு அன்பு செய்தார், உயிரையே கொடுத்தாரு. இப்போ நாம சத்துருக்கள் கிடையாது, நாம அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். சத்ருவா இருக்கும் போது நமக்காக உயிரை கொடுத்து அன்பு செய்தார்னாக்கா, நாம இப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னாக்கா, அப்ப எந்த அளவிற்கு நம்ம அன்பு செய்வாரு? அததான் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, ரட்சிக்கப்படுகின்ற வரையிலும் இயேசு ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எந்த பாவத்தையும் நாம செய்யக்கூடாது, அப்படி ஒருவேளை தவறி விழுந்துட்டாக்கா அந்த பாவியின் மேல தேவ கோபாக்கினை இறங்கிடும்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தவறானது என்பதை நாம இங்க பார்க்கிறோம். கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஏன் அதிக நிச்சயம்னாக்கா, நம்ம பாவிகளா இருக்கும் போதே நம்ம மீது அன்பு வைத்து நம்மை நேசித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தாருனாக்கா, இப்போ நாம தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம அதிகமாக ரட்சிக்கப்படுவது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 10ஆம் வசனம் சொல்லுது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் ரட்சிக்கப்பட்ட பின், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்ட பின், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நீங்க இந்த 2 வசனம் 9, 10 வசனங்கள் எடுத்து வாசிங்கனாக்கா, 2 வசனத்தையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அழுத்தம் திருத்தமா ஒரு காரியம் ரிப்பீட் ஆகுது. என்ன சொல்லு? நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே, நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கினைக்கு நீங்களாக அவர் நம்மை ரட்சிப்பார், நிச்சயம் ரட்சிப்பார். ஒப்புரவாக்கப்பட்ட பின், ஒப்புரவாக்கப்படுவதற்கு முன்பதாக பாவிகளா இருக்கும் போது, தேவனுடைய சத்துருக்களா இருக்கும் போதே ஆண்டவர் நம்மை நேசிச்சார்னாக்கா, இப்போ நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். 1க்கு 2 முறை வேதம் வலியுறுத்துது.
இன்றைக்கு இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மகனாக மகளாக நீங்க இருந்தீங்கன்னாக்கா, ஒருவேளை ஒரு சில காரியங்களில், பலவீனங்களில், பாவிகளில் நீங்க சிக்கி கொண்டிருந்தாக்கா, ஒருவேளை யாராவது உங்களிடத்துல வந்து தவறான காரியங்களை சொல்லி ஆண்டவர் உங்க மேல கோபாக்கினியை செலுத்தி விடுவாரு. இந்த பாவத்திற்கு உண்டான தண்டனையை நீங்க அனுபவிப்பீங்க. உங்களுடைய ஜெபத்திற்கு அங்க பதில் வராது. உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்க ஒரு பாவின்னு சொன்னாக்கா அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். 1 தெசலோனிக்கர் 5:9 இப்படி சொல்லுதுங்க, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். கோபாக்கினைக்காக நியமிக்கப்பட்ட நபர்கள் கிடையாது. நாம ரட்சிக்கப்படுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதுவும் அந்த ரட்சிப்பு அதிக நிச்சயம் என்று 1க்கு 2 முறை ரோமர் 5:9-10 நாம வாசித்தோம். காரணம், நாம பகைவர்களா இருக்கும் போதே, பாவிகளா இருக்கும் போதே தேவன் நம்மை அன்பு செய்தார் என்றால், இப்போ நாம பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால தேவன் நிச்சயமாகவே நம்மை கைவிட மாட்டார், நம்மை பாதுகாப்பார். நாம என்ன செய்யணும் இந்த நேரத்துல அப்படின்னாக்கா, நாம பாவத்திற்கு எதிரான போராட்டத்தை கைவிடாம, ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறார், நம்மை நிச்சயமாக ரட்சிப்பார், எல்லா பாவத்தையும் கழுவி விடுகிறார் என்று மெத்தனமாக இல்லாமல் மாறாக தொடர்ந்து பாவத்துக்கு எதிராக போராடணும். குடி பழக்கத்துல சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டோடத்துல அவருடைய ஒத்தாசையை கேளுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கேளுங்க. போதைக்கு அடிமையா இருக்கிறீங்களா? புகை பிடிக்கிறீங்களா? வேசிதனமா, விபச்சாரமா, தவறான எண்ணங்களா, எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்துல அவருடைய ஒத்தாசையை கேளுங்க. அப்பா, எனக்கு பலனை கொடுங்க, இந்த அடிமைதன பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டுமா ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல தயவை கேளுங்க. நிச்சயமா அவர் செய்வார். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆவி அவர் பூரணமாய் பரிசுத்தத்தினால் நிரப்பி இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் கூடிய பரிசுத்தத்திற்குள்ளாக அவரால் நடத்த முடியும், நம்மை விடுவிக்க முடியும். ஆகவே கலங்காதீர்கள், சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை அதிகமா அன்பு செய்கிறார். முன்பை காட்டிலும் நீங்க இயேசு ஆண்டவர்கிட்ட வருவதற்கு முன்பதாக உங்களை எந்த அளவிற்கு அன்பு செய்தாரோ அதை விட அதிகமா எனக்கா நீங்க இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆகவே நீங்க செய்யற எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறாருங்க. உங்களுக்கு எல்லாம் தகுதியும் இருக்குது. நான் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். யாராவது பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணாதான் எனக்கு ஆசீர்வாதம் வரும், என் குடும்பத்தில் விடுதலை கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் வேறு ஒருவரை தேடாதீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு மனம் இறங்குவார். நீங்க ஜெபம் செய்தாலே அற்புதங்கள் நடக்கும். மனம் துவண்டு போகாதீங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில, வேத வாசிப்புல, ஆவிக்குரிய ஜீவியத்துல, உங்களுடைய உபவாசத்துல, சபை கூடுதல்ல போய் கலந்துக்குங்க. எல்லாவற்றிலும் தேவனோடு கூட ஐக்கியமா இருங்க. தேவனை விட்டு விலகி போகாதீங்க. ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரு, என் மேல கோபமா இருக்கிறாரு, ஆகவே ஆண்டவரிடத்துல போறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் போக மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை விட்டு ஒதுங்கி ஓடாதீங்க. மாறாக அவர் கிட்ட வாங்க. இதெல்லாம் மனுஷர்களுடைய போதனை, தியாலஜிஸ். ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. வேத சத்தியம் என்ன சொல்லுது? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இதற்கு முன்பதாகவும் நேசித்தார், இப்போ இன்னும் அதிகமா நேசிக்கிறார். ஆமேன். நம்ம கண்களை மூடலாமா? நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த செய்தி கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இந்த கிருபை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எல்லா பாவ அடிமை தனத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை அடையும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இதனால் உடல் நலத்தை இழந்தவர்கள், பணத்தை இழந்தவர்கள், போதையினாலே, சூதாட்டத்தினாலே, மற்ற பழக்கத்தினாலே தம்முடைய மேன்மையை, மதிப்பை இழந்தவர்கள், தேங்க்யூ லார்ட், மீண்டுமாய் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சாமி. அவருடைய ஜெபங்களை எல்லாவற்றுக்கும் பதில் கொடுங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன வாஞ்சிக்கிறார்களோ, உம்மிடத்துல ஜெபிக்கிறார்கள், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் சாமி. விபத்துல ஆண்டவர் அடிப்பட்டவர்களை, காயப்பட்டவர்களை, எலும்பு முறிந்தவர்களை சுகமாக்குங்க. வியாதிப்பட்ட சரீரங்கள் ஒவ்வொன்றும் சுகம் அடையட்டும். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் சுகம் அடையட்டும். வாலிப பிள்ளைகளை தொடுங்க சாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும் தேவ சமாதானத்தை பேசுகிறேன். பிள்ளைகள் ஆண்டவரப்பா காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you பிரியமானவர்களே.
கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.